காலையிலே வாங்க. ஏன்னா நாளைக்கு பாரு 8 மணி வர போகிறாங்க. நாளைக்கு ரெஸ்டாப்பரு அதெல்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கணும். குரலி மறுநாள் காலையிலே இப்போ அழகாக அவசியம் வரும். ஏன்னா நாளைக்கு மீன் வந்து மண்டா கூட வெட்ட முடியாது, நம்ம வீட்டு எடுக்க முடியாது. அடுத்து யாருமே இல்லை. 3 பேர் தவிர 3 பேர் வருவாங்க. இதுக்கப்புறம் அந்த யார் வருவாங்கன்றியா? யார் வருவாங்கன்ற? வருவாங்க. ஆனால் உடச்சிருண்ணே பிரச்சனைக்கு வர மாட்டானுங்க யாரும். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டு எல்லாருமே பகையாக வந்துருக்கோம். வாங்க. எப்படி நமக்கு இதில் குழம்பு வந்துடும். நடுவு சென்டரில் ஒன்று கூட இல்லை, அது ஃபுல்லாக குழம்பு தான். அதனால ஒரு 5 பீஸ் போட்டிருக்கோம். எல்லாரும் ஒன்று தான் போட்டிருக்கேன். அது நடுவில் ஒன்று போட முடியா, அது மட்டும் குழம்புக்கு. அது கொஞ்சம் தோல் மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மீன்லாம் பக்கவா இருக்கு. 5 மணி நேரத்துக்கு கூட ஐஸ் படுத்த நீ இப்போ வீட்டுக்கு போகிறது சாதாரணமாக இது ஒன்றுமே ஆகாது. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே கவர் மடித்து அப்படியே பிரித்து வச்சுருங்க. கழுவு தேவை ஒன்று பண்ண தேவை, மசாலா போட தேவை ஒன்று பண்ண தேவை. சரியா? நாளைக்கு எடுத்து பண்ணிக்க எல்லாத்தையும். இப்போ டேஸ்டாக மீன் நான் மீன் இருக்க மீன் வெளியே எடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். அந்த சைடு மீன் போட்டு சோப்பு மீனே கையில் மீன் வெட்டணும். மொத்தம் 4 மீன் தான் இருக்கு. கொடுங்க. தலைவாள் தனியாக வச்சுங்க. போட்டு உள்ள போட்டு சொல்லலாமா? போதை முன்னே எடுத்துறேன். உள்ள கூடையில் போட்டுமா, உள்ள போட்டுமா, உள்ள போட்டு தள்ளி போடுங்க. ஒரு கடைக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க. காசு மேட்டுக்கே விளம்பரம் நம்ம தான் வீட்டில் ஆகி போச்சு. ஓ எல்லாம் இப்போ என்ன தான் வந்துருக்கீங்க. தம்பி அங்க அடுத்த வாரம் தான் இவர் இங்கே ஒரு அவரு அவரே நினைச்சா கூட வர முடியாது. இங்கே ஷிஃப்டிங்க ஒரு வாரம் ஒரு ஆளுங்க. அடுத்த வாரம் மேக்ஸிமம் அவர் வருவார். இங்கே யாரை வந்து ரெடி பண்ணி ஓகே நீ ரெடி பண்ணி போடுங்க. சரிப்பா ஓகே எப்படி வழக்கத்துக்கு 2 பேவா வயிறு பீஸ் வரும். வயிறு பீஸ் குழம்புக்கு வரும். தலையை கொடுத்து வெட்டலாம். தலையை கொடுத்து வெட்டினா இப்போ இந்த வீடியோவில் தலையை காணான்னு கேட்பாங்க.
மீன் தரமாக இருக்கு. நான் சொன்னேன் 4000 ரூபான்றது உங்களுக்கு இந்த மீன் வாங்குறது பெஸ்ட்டு. வஞ்சரம் வாங்க பாறையை போட்டு விடுவாங்க. போட்டுடலாம். 2 சின்ன வஞ்சரம் இது அப்படியே போட்டுட்டு போட்டுருவேன். பெரிய கவர் வச்சுக்கிறேன். வச்சுருக்கீங்களா? பெரிய கவர் போட்டு தலைவர் தனியாக வச்சுங்க. பெரிய கவரில் வறுக்கிற பீஸ் தனியாக போட்டுலாம் அது தனியாக வச்சுருங்க. போடுறது எல்லாமே வறுக்குதான். எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்களா? அப்படிங்க இடுப்பில் போடலாம் சொன்னால கையில் இங்கே பிடிக்க முடியல. சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏன் இது குழம்புக்கு போட்டுக்கலாமா? குழம்பு தான் வச்சுருக்கேன். வேணா வர இருங்க. தனியாக போட்டு அதெல்லாம் கொடுத்துருவோம் தனியாக. என்ன கேட்டால் வறுக்கிறதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்களாவே வாங்கிட்டா கவர் போட்டு கொடுத்துருது. வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது. என்ன ஒரு கவர் பேஸ் ஆகும், அவ்வளோதான். வாங்கிக்கலாம். அதனால அது ஃப்ரீயாக கொண்டு போகும்போது பார்க்கணும். அவங்க மூஞ்சில் தனியாக கொண்டு வறுக்கிறது தனியாக போட்டோம்னா அவங்க மூஞ்சி சந்தோஷத்து பார்க்கணும். பரவாயில்ல, வீட்டில் போனால் வேலையே கிடையாது. ஏற்கனவே கொடுத்து தனியாக கொடுத்துருங்களா? ஏற்கனவே கொடுத்து கொடுத்துருக்கீங்க தனியா? ஆமாம், தனியாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேணும் பீஸ். வீட்டு அதிகமாக இந்த மீன்லாம் ஒன்றும் ஆகாது. 4000 ரூபாய்க்கு ஒருத்தா தாங்க ஒருத்தான மீன் பார்க்கறதுக்கு ஸ்லைஸ் மாதிரி இது வேற மாதிரி துண்டு துண்டா இருந்தாலும் டேஸ்ட்டில் அச்சிக்க முடியாது. புளிப்பாறை. பாறையிலே வைக்கலாம் பார்த்தியா? பாறைலாம் கொஞ்சம் ரேட் அதிகம். ஆமாம் ஆமாம், கண்ணாடி பாறை. இது ஒன்று அதே மாதிரி இதுவும் அதிக விலை. அருமையான மீன். வாங்க, அதையும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் 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 முடிஞ்சிச்சு. தலையிருங்க, அதை கொடுத்துருங்க. தலைவர்